ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 15/6/2024 பாபா இன்னைக்கு முக்கியமாக முறையில் சொல்கிறாரு, இனிமையான குழந்தைங்கள யாருக்குமே துக்கம் தராதிங்க. அடுத்தவங்க பிறர் துக்கம் கொடுத்தாலும் அந்த துக்கத்தை எடுத்துக்காதீங்க. அதற்கான ஞானம் உங்களுக்கு இருக்குதுங்கிறாரு. அதனால் எப்போதுமே நாம் துக்கம் கொடுக்கறது, துக்கத்தை எடுக்கிறது, இந்த ரெண்டிலிருந்து நம்ம எப்போ விடுபடுறோமோ அப்போ தான் நம்மளுடைய பிராமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மீட்டே பச்சே மாயாஜித் பண்ணேலே கஃப்லத் கர்னா சோடும். இனிமையான குழந்தைகளே, மாயையை வெல்வதற்கு கவனக்குறைவாக இருப்பதை விட்டுடுங்க. துக் தேனா துக் லேனா ஏ போத் படி கஃப்லத் ஹை. துக்கம் கொடுப்பது அல்லது துக்கத்தை பெறுவது, அடைவது என்பது மிக பெரிய கவனக்குறைவு. जो तुम बच्चों को नहीं करनी चाहिए. குழந்தைகளுக்கு இந்த 2 பழக்கம் இருக்க வேண்டாம். துக்கம் கொடுக்கறதும் வேண்டாம், அடுத்தவங்க துக்கம் கொடுத்தா அந்த துக்கத்தை அப்படியே நினச்சி அழுதுட்டுருக்கிறது, ஃபீல் பண்ணுறது, அதே மனசில் வச்சு இன்னார் இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க பேசிட்டாங்களே, இப்படி நான் அவங்க முகத்தில் முழிக்க முடியும். நீ அது தேக அபிமானம். யாருக்கு தேக அபிமானம் இருக்குதோ அவங்க தான் துக்கத்தை எடுத்துப்பாங்க, துக்கம் கொடுப்பாங்க. பாபா क्वेश्चन கேட்குறாங்க, बाप की हम सब बच्चों के प्रति कौन सी एक आश है. பாபாவுக்கு நாம் அனைத்து குழந்தைகள் மீதும் எந்த ஒரு ஆசை இருக்கிறது? बाप की आश है कि मेरे सभी बच्चे मेरे समान एवर प्योर बन जावे. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசை வச்சிருக்காரு பாபா. என்னோட எல்லா குழந்தைங்களும் என்ன போலவே எப்போதுமே தூய்மையாகவே இருக்கணும். ஏன்னா எங்கே தூய்மை இருக்கும் அங்கே சுகம் இருக்கும். துக்கத்துக்கு காரணம் இம்பியூரிட்டி. बाप एवर गोरा है, वह आया है बच्चों को काले से गोरा बनाने. பாபா எப்போதுமே தூய்மையானவர், வெண்மையானவர். அவர் வந்திருப்பது குழந்தைங்களை கருப்பானவங்களை வெள்ளையாக்கிறதுக்காக, அதாவது பத்தீத்தமான ஆத்மாவை நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கார். மாயா காலா பனாத்தி பாப் கோரா பனாத்தே. மாயா அவங்கள கருப்பாக்கிடுது, பாபா அவங்கள தூய்மையாக்குறார். லக்ஷ்மி நாராயண் கோரே ஹே தப் காலே பத்தீத் மனுஷ்ய ஜாக்கர் உனக்கு மகிமா காத்தே. பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணர் தூய்மையானவர்கள். ஆகையினால தூய்மை இழந்த ஆத்மாக்கள், மனிதர்கள் அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய மகிமையை பாடுகின்றனர். அப்படிக்கோ நீச் சமஸ்தே, தன்னை ரொம்ப கீழானவங்களாகவும் தேவதைகள் லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் மிக உயர்ந்தவர்களாக நினச்சி மகிமை பாடுறாங்க. பாக்கி ஸ்ரீமத் அப் மில்தி ஹே மீட்டே பச்சே அப் கோரா சதோபிரதான் பண்ணேக்கா புருஷார்த் கரோ. பாபாவினுடைய ஸ்ரீமத் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. என்ன கிடைச்சிருக்குது? இனிமையான குழந்தையே, இப்பொழுது நீனு சதோ பிரதான ஆத்மாவாக தூய்மையாக இருப்பதற்கான முயற்சியை செய் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீமத்தை பாபா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓம் சாந்தி. பாப்பி கியா கர் ரஹே, பச்சே கியா கர் ரஹே. பாபா கேள்வி எழுப்புறார். என்ன கேள்வி எழுப்புறார்? பாபா என்ன செஞ்சிட்ருக்கார், குழந்தைகள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? बाबा भी जानते, बच्चे भी जानते कि हमारा आत्मा जो तमो प्रधान बन गई उनको सदो प्रधान बनाना. பாபாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம ஆத்மா தூய்மையை இழந்துட்டு இல்லையா? எந்த ஆத்மா தூய்மையை இழந்ததோ மீண்டும் அந்த ஆத்மா பாபா தூய்மைப்படுத்த வேண்டும்னு சேவா பண்ணுறார். उनको गोल्डन एज कहा जाता. எந்த ஆத்மா சதோ பிரதானமாக இருக்குதோ,
கோல்டன் ஏஜ்டுன்னு சொல்லப்படுது. பாப் ஆத்மாவுக்கு தேக்தே ஹே. பாபா ஆத்மாக்களை பார்க்குறார். ஆத்மா கோ ஹி க்யால் ஹோத்தா, ஹமாரி ஆத்மா காலி பன் கயி. ஆத்மாவுக்கு தான் அந்த எண்ணம் எழுது, நான் இப்போ கருப்பாயிட்டேன்ட்டு. ஆத்மா கே காரன் ஃபிர் ஷரீர் பி காலா பன் கயா. ஆத்மா கருப்பானதுனால தேகமும் கருப்பாயிட்டு. லக்ஷ்மி நாராயண் கே மந்திர் மே ஜாத்தே ஆகே தோ ஜரா பி ஞான் நஹி தா. இதுக்கு முன்னாடி ஞானம் இல்லாதப்போ லக்ஷ்மி நாராயணா கோயில் போனீங்க, தேக்தே தே, லக்ஷ்மி நாராயணரை பார்த்தீங்க. தோ சர்வகுண சம்பன்ன கோரே, ஹம் தோ காலே பூத். அப்போ மகிமை பாடுனீங்க, புகழ பாடுனீங்க. அப்பா எல்லா குணங்களும் நிறைந்தவங்க நீங்கள் தான், உங்களை மாதிரி நாங்கள் இல்லை, உங்களை மாதிரி எங்களால் இருக்க முடியாதுன்னு பாடுனீங்க. நாங்கள் ஒரு பூதம் போல் ஆயிட்டோம். பரந்து ஞான் நஹீதா. எப்படிலாம் சொன்ன காலகட்டத்தில் உங்களுக்கு ஞானம் இல்லை. अभी तो लक्ष्मी नारायण के मंदिर में जाएंगे तो समझेंगे हम तो पहले ऐसा सर्वगुण संपन्न थे. அதே இப்போ நீங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய கோவில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே புரிஞ்சிட்டீங்க, ஞானம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இப்போ நான் ஆயிட்டுருக்கிறேன்னு. இந்த மாதிரி இருந்தே மீண்டும் இந்த மாதிரி ஆயிட்டுருக்கிறேன். அபி காலே பத்தித்து பன்கையே. இவங்கள மாதிரி தான் நான் இருந்தேன், இப்போது மோசமாயிட்டு. எவ்வளோ விகார தன்மைகள், குணங்கள், கெட்ட பார்வை. இப்போ நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வர தொடங்கிட்டு. அபி தும் பச்சோं का ये टाइम மோஸ்ட் வேல்யூபிள். இந்த நேரம் நமக்கு கொடுத்த டைம் பாபா கொடுத்துருக்காங்க இல்லையா, மோஸ்ட் வேல்யூபிள் டைம். புருஷார்த் கர்னா சாஹியே பூரா ஹம்கோ ஐசா பண்ணா. லக்ஷ்மி போல, நாராயணரை போல லக்ஷணங்களை கொண்டு வருவதற்கான இந்த நேரத்தில் நம்ம முழு முயற்சி எடுத்துக்கணும். ज़रूर बाप ने कहा सिर्फ मुझे याद करो, दैवी गुण भी धारण करना. கட்டாயமாக பாபா சொல்கிறார், என்ன தெய்வீக குணத்தை தாரணை பண்ண, இந்த 2 விஷயத்தை கடைப்பிடிங்கிறார். கிஸ்கோ பி துக் நஹி தேனா, யாருக்குமே நீங்கள் துக்கம் கொடுக்காதீங்கிறார் பாபா. பாப் கேத்தே பச்சோं அபி ऐसे गफलत मत करो, புத்தியோ एक बाप से लगाओ. பாபா சொல்கிறார், கவனக்குறைவாக இருந்து துக்கம் கொடுக்காதீங்க, முயற்சி பண்ணுங்க, உங்கள் புத்தி தொடர்பை என்கிட்ட ஈடுபடுத்துங்க. तुमने प्रतिज्ञा की थी हम आप पर वारी जाए, जन्म जन्मांतर प्रतिज्ञा करते आए हो बाबा, आप आएंगे तो हम आपकी मत पर ही चलेंगे. பாபா ஞாபகப்படுத்துகிறா, நம்ம என்னெல்லாம் ப்ராமிஸ் எடுத்தோம் பக்தி மார்க்கத்தில். ஹே பகவான், அப்பா நீங்கள் எப்போ அந்த சிருஷ்டிக்கு வரீங்களோ அப்போ நான் முழு பலியாயிடுவேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பேன், உங்களோட தான் நான் இருப்பேன். இன்னும் நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராமிஸ் எடுத்துருக்குறோம். பாவன் பன் தேவதா பன் ஜாயங்கே, நீங்கள் காட்டும் பாதையில் நடந்து நான் தேவதையாக ஆகுவேன்னு உறுதி கொடுத்துருக்கீங்க. அகர் युगल तुम्हारा साथ नहीं देता तो तुम पुरुषार्थ अपना पुरुषार्थ करो. ஒருவேளை உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய யுகல், அதாவது மனைவியோ கணவனோ உங்களுக்கு துணையாக இல்லை, ஞானம் கேட்க விடலை, அவங்கள ஞானத்துக்கு வரலை அவங்கன்னா, நீங்கள் உங்கள் முயற்சி பாருங்கங்கிறார். அதுக்காக அப்செட் ஆகிட்டு உட்காராதீங்க, உங்கள் முயற்சி நீங்கள் பாருங்கள். யுகல் சாத்தி நகி பன்தே தோ ஜோடி நகி பனேகி. உங்களுடைய யுகல் இருக்காங்கல்ல, மாதாஜியோ பிரதரோ யார் ஞானத்துக்கு வரலையோ அவங்க ஞானத்துக்கு வராட்டா அவங்களுக்கு எப்படி ஜோடி அவங்க ஆக மாட்டாங்க. சத்தியோகால நீங்கள் லக்ஷ்மி ஆயிடுவீங்க, அல்ல நீங்கள் நாராயண ஆயிடுவீங்க, அவங்க ஆக மாட்டாங்க. जिसने जितना याद किया होगा दैवी गुण धारण किया होगा उनकी ही जोड़ी बनेगी. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாபாவை நினைப்போமோ, தெய்வீக குணத்தை தாரணை செய்வோமோ அதற்கு தக்க ஜோடி நமக்கு கிடைக்கும். जैसे देखो ब्रह्मा सरस्वती ने अच्छा पुरुषार्थ किया तो जोड़ी बनती,
பாபா சொல்கிறார், பார்த்தீங்களா பிரம்மா பாபா மம்மா பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல முயற்சி செஞ்சாங்க. அதனால் அவங்க கரெக்டான ஜோடி ஆயிட்டாங்க, மேட்ச் ஆயிட்டாங்க. ஏன்னா பாபாவும் நல்ல புருஷார்த்தம், மம்மாவும் சாதாரண புருஷார்த்தம் இல்லை. பாபாவுக்கு ஈக்குவல் புருஷார்த்தம் அம்மா செஞ்சாங்க. அப்போ அந்த புருஷார்த்த மார்க்கில் தான் பாபா ஒன்றாக்குறார், ஜோடி ஜோடி ஆக்குறார். बहुत अच्छी सर्विस करते, याद में रहते भी गुण है. பாபா சொல்கிறாரு, இவங்க நல்ல சர்வீஸ் பண்ணி பாபாவை நினச்சாங்க, இவங்கள்ட்டலாம் அந்த குணம் இருக்கு இல்லையா, அதனால தானே அந்த உயர்ந்த பதவி. அதுமாரி நாம் பாபா ஞானம் கேட்டால் போதாது, தெய்வீக குணத்தை கடைபிடிக்க வேண்டும். அச்சா தாரணைக்கான முக்கிய பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட், ये टाइम मोस्ट वैल्यूबल, इसमें ही पुरुषार्थ कर बाप पर पूरा वारी जाना है. இந்த நேரம் மிக மிக வேல்யூபிளானது. இதில் முயற்சி செய்து பாபாவிற்கு முழு பலி ஆகுங்கள். தெய்வீகுண் தாரன் கர்னேகே, தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்க. कोई प्रकार की गफलत नहीं करनी है, எந்த விதத்திலும் கவனக்குறைவாக இருக்காதீங்க. एक बाप की मत पर चलना है, ஒரு பாபாவின் வழியின்படி நடக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. ब्राह्मण जीवन में हर सेकंड सुखमय स्थिति का अनुभव करने वाले संपूर्ण पवित्र आत्मा भव. பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் சுகமயமான ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண பவித்திர ஆத்மா ஆகுங்கள். पवित्रता को ही सुख शांति की जननी कहा जाता है. தூய்மையே சுகம் சாந்தியினுடைய தாயாகும். किसी भी प्रकार की अपवित्रता दुख अशांति का अनुभव कराती है. ஏதோ ரூபத்தில் இம்பியூரிட்டி என்பது துக்கத்தையும் அசாந்தியையும் கொடுக்குது. பிராமன் ஜீவன் அர்த்தாத் ஹர் செகண்ட் சுக்குமே ஸ்திதிமே ரேனே வாலே. நமது பிராமண வாழ்க்கை என்பது ஒவ்வொரு வினாடியும் சுகமயமான வாழ்க்கையை வாழ்வதாகும். சாஹே துக்கா நசாரா भी हो, लेकिन जहाँ पवित्रता की शक्ति है वहाँ दुख का अनुभव नहीं हो सकता. எங்கே சோகத்தோட அந்த காட்சி இருந்தாலும், சோகத்தோட நிலை இருந்தாலும், எங்கே தூய்மையின் சக்தி இருக்குதோ அங்கே துக்கத்தின் அனுபவம் ஏற்படவே முடியாது. पवित्र आत्माएं मास्टर सुखकर्ता सुखकर्ता बन दुख को रूहानी सुख के वायुमंडल में परिवर्तन कर देती हैं. पवित्र आत्माக்கள் மாஸ்டர் சுகத்தை தருபவராகி துக்கத்தையும் ஆன்மீக சுகமாக மாற்றம் செய்துவிடுகின்றனர். பவித்திர ஆத்மாக்கள் யாரோ அவங்க என்ன பண்ணுறாங்க, துக்கத்தை கூட சுகம் கொடுப்பவராகி துக்கத்தையும் ஆன்மீக சுகத்தின் ஒரு சூழ்நிலையை மாற்றிவிடுகின்றனர். அந்த மாற்றக்கூடிய பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி தூய்மை படைத்தவங்கள்ட்ட இருக்குதுங்கிறார். ஸ்லோகன், साधनों का प्रयोग करते साधना को बढ़ाना ही बेहद की वैराग्य वृत्ति. சாதனங்களை பயன்படுத்தி யோக பலத்தை அதிகப்படுத்துவதே எல்லையற்ற வைராகிய விருத்தியாகும். சாதனத்துக்கு அடிமையாக கூடாது, அதை யூஸ் பண்ணி நம்ம எதை சாதிக்கணுமோ அதை சாதிக்கணும்னு சொல்கிறாரு பாபா. அவங்க தான் யார்? எல்லையற்ற வைராகியத்தை உடையவர்கள். பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. कर्म योगी का हर कर्म चरित्र के समान गायन योग्य होता है. கர்ம யோகியினுடைய ஒவ்வொரு செயல்களும் பாபா சொல்றாரு சரித்திரத்துக்கு சரித்திரமாக புகழ் பாடுவதற்கு யோகியத்தை ஏற்படுத்துது. हर कर्म की महिमा कीर्तन करने योग्य देती है. ஒவ்வொரு செயல்பாடுகளும் மகிமை
புகழ் பாடுவதற்கு தகுதியானதாக ஆக்குது. जैसे भक्त लोग कीर्तन में वर्ण करते कि इनका देखना अलौकिक, चलना अलौकिक, हर कार्य इंद्रियों की महिमा अपरम अपार करते रहते, ऐसे हर कर्म महान अर्थात महिमा योग्य हो. இப்படி பக்தர்கள் புகழ் பாடும்போது வர்ணிக்கும்போது கடவுளை பற்றி இவர்கள் பார்ப்பது ஒரு அலௌகீக ஒரு தனிப்பட்டதாக இருக்குதே, இவர்கள் நடந்து கொள்வது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதே, ஒவ்வொரு இந்திரியத்தையும் மகிமை பாடிக்கொண்டே இருப்பாங்க, ஒவ்வொரு இந்திரியத்திற்கும் மகிமை பாடிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது மகான் ரூபத்தில் புகழுக்கு யோகியமானராக ஆகுறீங்கிறார் பாபா. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கர்மத்தையும் நீங்கள் செய்கிறீங்க காரியங்களை. ஹர் கரம் திரிகால தர்ஷீபன் கர்னே से कभी भी कोई कर्म विकर्म नहीं हो सकता, सदा सुकरम होता है. காரியங்கள் கூட 3 காலங்களையும் தெரிந்ததன் மூலமாக ஒரு பொழுதும் நீங்கள் தவறான காரியம் செய்ய முடியாது. ஏன்னா 3 காலத்தோட ஞானம் இருக்கிறதுனால தப்பு செய்ய முடியாது. ஆகையினால சதா நல்லதே நீங்கள் செய்யக்கூடியவராக ஆகிறீங்க. அதனால் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறார், நம்ம செய்யக்கூடிய செயல்முறையை பார்க்கும்போது தான் சரித்திரத்தினுடைய ஞாபகம் என்பது ஏற்படுது. अच्छा, ओम शांति. நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.